ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் ஈஸ்டர் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மரணத்தை வென்று உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள வல்லமையை ருசிக்கவும், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தவும் இந்த பண்டிகை ஆராதனை பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். பண்டிகை ஆராதனை நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக விளங்கத்தக்கதாக நாம் தலை தாழ்த்தி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த ஈஸ்டர் பண்டிகை ஆராதனைக்காக நன்றி. மரணத்தை வென்று உயிரோடு எழுந்து எங்களுக்காக நித்திய ஜீவ ராஜ்யத்தின் வாசலை திறந்த உடைய மகத்துவமுள்ள வல்லமைக்காகவும் பேரன்புக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய கிருபையை நான் ருசித்து இந்த ஆராதனையிலே கருத்தோடு நான் பங்கு பெறுகின்ற பாக்கியத்தை நீ அருளி செய்யும். இந்த வல்ல நாமம் எங்களுடைய வாழ்வில் என்றும் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்று கிறிஸ்து எழுந்தார் அல்லேலூயா என்ற பாடலை பாடுவோம். கீதங்கள் 173, கீதங்கள் 173வது பாடல். இன்று கிறிஸ்து எழுந்தார் அல்லேலூயா, இன்று வெற்றி சிறந்தார் அல்லேலூயா, சிலுவை சுமந்தவர் அல்லேலூயா, மோட்சத்தை திறந்தவர் அல்லேலூயா. ஸ்தோத்திர பாட்டு பாடுவோம் அல்லேலூயா, விண்ணின் வேந்தை போற்றுவோம் அல்லேலூயா, அவர் தாழ்ந்துயர்ந்தாரே அல்லேலூயா, மாந்தர் மீட்பரானாரே அல்லேலூயா, பாடனுபவித்தவர் அல்லேலூயா, ரட்சிப்புக்கு காரணர் அல்லேலூயா, வானில் இப்போதாழ்கிறார் அல்லேலூயா, தூதர் பாட்டை கேட்கிறார் அல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாதாளத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கின்ற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். விரோதமாக குற்றம் சேர்க்கு நாம் மன்னிக்கிறது போல குற்றங்களுக்கு மன்னியும். சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 16ஆம் சங்கீதம். சங்கீதம் 16. தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன்.
பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்தமான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது வருஷத்தில் இருக்கபடியாக நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோടെ தங்கி இருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உடைய பரிசுத்தவான அழிவை காண ஒட்டீர். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பெரும்பும் உண்டு. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. அதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உள்ளாவதாக. ஆமென். தயவுசெய்து அவரை உட்காருவோம். வேத பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனங்கள் முடிய. எரேமியா 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனங்கள் முடிய. அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாக்கியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எப்பிராயீமின் மலைகளிலுள்ள ஜாமக்காரர் கூறுங்காலம் வரும் என்பது. வாசிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று ஆமென் அல்லேலூயா மகத்துவ ஸ்தம்பராபரா என்ற பாடலை பாடுவோம். கீதங்களிலே 177வது பாடல். கீதங்கள் 177. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா மகத்துவ ஸ்தம்பராபரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா மகத்துவ ஸ்தம்பராபரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. தொல்லையனாதி தந்தார், தொல்லையனாதி தந்தார், வந்தார் இறந்து உயிர் தெழுந்தாரே உன்னதமே. ஆமென் அல்லேலூயா மகத்துவ ஸ்தம்பராபரா. வெற்றி கொண்டார் பறித்து, வெற்றி கொண்டார் பறித்து, கொடுவே தாளத்தை சங்கரித்து முறித்து, பத்ராசன கிறிஸ்து மறித்து பாடுபட்டு தரித்து முடித்தார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா மகத்துவ ஸ்தம்பராபரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. சாவின் கூர் ஒடிந்து, சாவின் கூர் ஒடிந்து, மடிந்து தடுப்பு சுவர் இடிந்து, விழுந்து ஜீவனை விடிந்து, தேவாலய திரை இரண்டாய் கிழிந்து ஒளிந்தது. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா மகத்துவ ஸ்தம்பராபரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா.
வேதம் நிறைவேற்றி வேதம் நிறைவேற்றி மீதோற்றி மீட்டு கரையேற்றி பொய் மாற்றி பாவிகளை தேற்றி கொண்டாற்றி பத்ராசன தேற்றி வாழ்வித்தார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, மகத்துவ ஸ்தம்பராபரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, மகத்துவ ஸ்தம்பராபரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. தொடர்ந்து பரிசுத்த நற்கருணை ஆராதனை தொடர்ந்து நடைபெறும். நின்றவாறே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூரணமாய் அன்புகிறவும் உடைய பரிசுத்த நாமத்தை உத்தமமாக மகிமைப்படுத்தவும் உடைய பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தமணி அருளும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கொப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவரண்டு கற்பனைகளின் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. எங்களுக்கு இறங்கி கருத்துடன் இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள இதயத்தை ஏவியருளும். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்து இரத்தத்தை பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக தேவனுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. உங்கள் பாவங்களை நிமித்த முழு இருதயத்தோടെ உண்மையாக மனஸ்தாப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாக இருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்திலே நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வவல்லமையுள்ள கடவுளோடு புறவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாக அறிக்கையிடுங்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, உமக்கு விரோதமாகும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாகவும் பாவம் செய்துள்ளோம் என்று அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய நீதி வழியில் நாங்கள் உண்மையாக பின்பற்றவில்லை. உடைய விடுதலை அர்ப்பணியில் உலகிலுமோடு கூட சேர்ந்து செயலாற்றவில்லை என்று அறிக்கையிடுகிறோம். கிருபையிருந்த ஆண்டவரே, உடைய மீந்த இரக்கத்தினால் பாவமரங்களை சுத்திகரியும். உடைய பரிசுத்த ஆவியினால் விடுதலை பெறவும் புதுஜீவனுள்ளாய் வாழவும் உம்மோடும் சக மனிதரோடும் சமாதானத்தோடு வாழவும் அருள் புரிந்தருளும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கடவுளின் உண்மையாய் மனந்திருக்கிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவசனத்தை கேளுங்கள். பாவங்கள் சிவரேன்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும். அவைகள் தாமரை சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போலாகும். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களின் என்னை ஆதரிப்பேன். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். வருத்தப்படுவாரும் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ
அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனடைமடிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமும் ஆனது. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வலமல கடவுள் உத்தமவன் அஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்தில் மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளுடைய குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாமணிப்பொருள் சோம் என்னும் இந்த இரக்கமாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின் உங்கள் விடுதலை ஆக்கி சகல நன்மையில் உங்களை உறுதிப்படுத்தி நிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையிலே சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உமதாவியோடும் இருப்பாராக. ஜெபமன கடவோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளாகிய ஈஸ்டர் பண்டிகையின் சுருக்க ஜெபம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளாகிய ஈஸ்டர் பண்டிகையின் சுருக்க ஜெபம். சர்வமல தேவனே, உம்முடைய ஏகசுதனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாள் மரணத்தை ஜெயித்து நித்திய ஜீவ வாசலை திறந்தீரே. எங்களுக்கு முன் செல்லும் ஒரு விசேஷித்த கிருமினால் தேவரீர் எங்கள் மனதில் நல் விருப்பங்களை உண்டு பண்ணுகிறது போல இடைவிடாமல் துணை நிற்கும் கிருமினால் அவ்விருப்பங்கள் நற்கரிகளாக பயன்படும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று உமோடும் பரிசுத்தாவியோடும் ஒரே தேவனாக என்னைக்கு ஜீவித்தரசாளுகிற இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையோடே வேண்டிக் கொள்கிறோம். தயவு செய்து அப்படியே அமைதியாக உட்கார்வோம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலுயா என்ற பாடலை நாம் பாடுகின்றோம். கன்வென்ஷன் கீதங்களிலே 109வது பாடல். கன்வென்ஷன் கீதங்களிலே 109வது பாடல் உயிர்த்தெழுந்தாரே அல்லேலுயா. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலுயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே. கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே. வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே. வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலுயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலுயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயம் எங்கே. மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயம் எங்கே. சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலுயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே.
உயிர்த்தெழுந்தாரே, உயிர்த்தெழுந்தாரே. தொடர்ந்து நிருப பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல். அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள். இவரோ, நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவராலே ஆணையோடே ஆசாரியரானார். ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார். அன்றியும் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைநிறுத்தக்கூடாதவர்களானபடியால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராயிருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய இரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் வாசித்தாயிற்று. தொடர்ந்து நாம் அமர்ந்தவாறே கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுநாதர் உயிர்த்தெழுந்தார், ஜெயம் அல்லேலூயா என்ற பாடல் கன்வென்ஷன் 560வது கன்வென்ஷன் கீதங்கள். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். மாரது கல்லறை மூடின பெருங்கள் உரண்டுரண்டோடுது பார், அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதி முன். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதி முன். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடவோ. தாம் கூறின மாமரை வீட்டனர் கல்லர் பொங்கல் கலிலேயாவுக்கு. தாம் கூறின மாமரை வீட்டனர் கல்லர் பொங்கல் கலிலேயாவுக்கு. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அண்ணா காய்வா ஆசாரிய சங்கம் அதிரடி கொள்ளுகின்றார். இன்னபூத கணங்கள் இடிபொலி கண்டு பயந்து நடுங்குகின்றார். இன்னபூத கணங்கள் இடிபொலி கண்டு பயந்து நடுங்குகின்றார். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம்.
வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம். வருகிறார் ஜெய வீரர். நாமும் மேள வாத்தியம் கைமணி போரிகை எடுத்து முழங்கிடுவோம். நாமும் மேள வாத்தியம் கைமணி போரிகை எடுத்து முழங்கிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். தொடர்ந்து நற்செய்தி பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியான சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த மத்தேயு என்பவருடைய சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள் முடியும் வரை. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலைப் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள் என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. நின்றவாறே நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றை படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறோம். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். சகல உலகங்கள் உண்டாருக்கு முன்னே தம்முடைய பிதாவினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடு ஒரே தன்மை உடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நம்ம ரட்சிப்பு உண்டாகும் பரமண்டலத்தில் இறங்கி பரிசுத்தாவினாலே கன்னிமரியாளத்தை அவதரித்து மனுஷனானார். நமக்காக பொந்திமாத்தின் காலத்தில் சிலுவையில் உண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதா வலது வாசல் வீற்றிருக்கிறார். உயிரிலோரி மரித்தோரின் நியாயத்திற்கு மகிமையோடே திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்தின் முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவின் குமார் நின்று புறப்படுவருமாய் பிதாவோடு குமாரனோடு கூட தொழுது சோத்தரிக்கப்படுவருமாய் தீர்க்கதரிசி மூலமாய் உரைத்தருமாய் இருக்கிற பரிசுத்தாவை விசுவாசிக்கிறோம். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறோம். பாவ மன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறோம். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவன் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆமேன். அன்பார்களே, தொடர்ந்து நாம் அமர்ந்திருப்போம். அறிவிப்புகள் நாம் கேட்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே மகிமை டிவியின் வழியாக இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு மீண்டும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். பெரிய குருத்தோலை ஞாயிறு, பெரிய வியாழன், பெரிய வெள்ளி இந்த ஆராதனை, இந்த 4 சிறப்பு பண்டிகை ஆராதனைகளிலும் மகிமை டிவி தொலைக்காட்சி வழியாகவும் சோசியல் மீடியாக்கள் மூலமாகவும் இந்த ஆராதனையில் பங்கு பெறுகின்ற விசுவாசிகள் அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்தில் நான் நன்றி கூறுகிறேன். எல்லா சபைகளை சேர்ந்த
விசுவாசிகளுக்கும் கர்த்தருடைய நாமத்தில் நான் நன்றி கூறுகின்றேன். குறிப்பாக டோனாவூர் கிறிஸ்தாலய திருச்சபையின் பிள்ளைகள், இந்த கிராமத்தை சேர்ந்து பல்வேறு வெளியிடங்களில் இருக்கின்ற சபையின் பிள்ளைகள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். டோனாவூர் சேகரத்தின் கிளை சபைகள், ஏதாவது 15 கிளை சபைகள் இருக்கிறது. எல்லா கிளை சபைகளை சேர்ந்த பிள்ளைகளையும் அன்போடு நான் வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கின்றேன். குறிப்பாக இந்த நாளிலே இந்த நிகழ்வுகள், இந்த பண்டிகை ஆராதனைகளாகவும் சிறப்பாக ஒளிபரப்பப்பட, இந்த ஆராதனையை நாம் அவர்கள் இந்த நாட்களிலே தேவாலயங்களிலே கூடி வந்து ஒரு குழுவாக கூட்டமாக ஆராதனை கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலையிலே தொலைக்காட்சி வழியாக இந்த ஐக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதற்காக ஜெபித்த உழைத்த யாவருக்கும் நன்றி கூறுகிறேன். அநேகர் இதில் நீங்கள் நேரடியாகவும் நீங்கள் மறைமுகமாகவும் இதில் உதவி செய்கிறீங்க. உங்கள் யாவருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய இசை கருவி மீட்டிய பிள்ளைகள், ஆராதனைகளிலே எனக்கு ஒத்துழைத்த பிள்ளைகள் யாவருக்கும் மீண்டும் கர்த்தருடைய நாமத்திலே நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் செய்திக்கு ஆயத்தமாக நாம் எழுந்து நின்று எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயமனவே என்று கீதங்கள் 178வது பாடல், கீதங்கள் 178வது பாடலை நாம் பாடுவோம். இறைவன் ஜெயமே ஜெயமனவே எழுந்தார் இறைவன் விழுந்தவரை கரையேற்றார் பாவத்தழுந்து மனுக்குலத்தை மாற்ற விண்ணுக்கெழுந்து நாம் அவரை போற்ற எழுந்தார் இறைவன் செத்தவர் மீண்டுமே பிழைக்க உயர் நீத்திய ஜீவனை அளிக்க தேவ பக்தர்கள் யாவரும் கழிக்க எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயமனவே எழுந்தார் இறைவன் கருதிய காரிய வாய்க்க தேவ சுருதி மொழிகளெல்லாம் காக்க நம் இருதிர தாரையும் சேர்க்க எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயமனவே எழுந்தார் இறைவன் சாவின் பயங்கரத்தை ஒழிக்க கெட்ட ஆவியின் வல்லமையை அழிக்க பூவின் மீது சபை செழிக்க எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயமனவே எழுந்தார் இறைவன் ஏதும் தீவினை செய்யாதோய எப்போதுமே நன்மை புரிநேய பாதுகாத்திடும் நல்லாய எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயமனவே எழுந்தார் இறைவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மரணத்தை வென்று உயிரோடு எழுந்து நமக்காக நித்திய ஜீவ ராஜ்யத்தின் வாசலை திறந்த புது வாழ்வையும் புது கிருபைகளை நமக்கு அருளி செய்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அன்போடு வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய விலையேறப்பட்ட ஆசீர்வாதமும் அவருடைய வழிநடத்தலும் தொடர்ந்து உங்கள் அனைவரையும் தாங்கி ஆசீர்வதிப்பதாக. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்கள் இவ்வாறு சொல்கிறது. கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். மரணத்தை வென்று உயிரோடு எழுந்த ஆண்டவர். இந்த வசனங்களை எழுதிய பவுலடியார் 14ஆம் வசனத்திலே சொல்கின்றார்,
கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் விசுவாசம் இல்லை, ஊழியக்காரனும் இல்லை. ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலில் தான் திருச்சபை இருக்கிறது என்பது பவுலடியாருடைய அடிப்படையான சித்தாந்தம். அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் உயிர்த்தெழுதல் உண்மை அல்ல, அது ஒரு பொய்யான தகவல் என்று நிரூபிக்க பலர் முயற்சி செய்தார்கள். இயேசுடைய உயிர்த்தெழுதல் உண்மையில் நடக்கலை, அது ஒரு பொய் தகவல். அங்கே ஆதி திருச்சபையிலே இருந்து ஆரம்பிக்கிறாங்க. பரிசேயர், வேதபாரகர், பிரதான ஆசாரியர் அங்கே சிலருக்கு காசு கொடுத்து இயேசுவின் சீடர்கள் அவருடைய சரீரத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க என்று பொய் சொல்லுகிறார்கள். அன்று ஆரம்பித்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் இயேசுவின் உயிர்த்தெழுதலை பொய் என்று நிரூபிக்க பலர் இறங்கினார்கள். ஆனால் வரலாறு என்ன சொல்லுது? அவ்வாறு பொய் என்று நிரூபிக்க எழுந்த அநேக ஆராய்ச்சியாளர்கள் முழுமையான கிறிஸ்தவர்களாக மாறி ஆண்டவருக்கு ஊழியம் செய்த ஊழியக்காரர்கள் ஆனார்கள் என்று வரலாறு சொல்கிறது. ஏனென்றால் இயேசுவின் உயிர்த்தெழுதல் சரித்திரத்தில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு, கிறிஸ்தவ வாழ்விலே உன்னதமான ஒரு நிகழ்வு. போப்பாண்டவர் ஜான் பால் அவர் குறிப்பிடும்போது, we are an Easter people, hallelujah is a song என்று சொல்வார். நாம் கிறிஸ்தவர்களாய் நாம் எல்லாரும் உயிர்த்தெழுந்த நிகழ்ச்சியின் மக்கள், உயிர்த்தெழுதலை அடிப்படையாக கொண்ட மக்கள். அல்லேலூயா என்பதே தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதே நம்முடைய பாடல் என்று சொல்வார். அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் திருச்சபை இல்லை. இயேசுவின் உயிர்த்தெழுதலே இந்த உலகத்திற்கு வாழ்வு கொடுப்பது. அந்த உன்னதமான இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சிறப்பான அடையாளங்கள் என்ன? அதான் இந்த நாளிலே நம்முடைய செய்தி. முதலாவதாக, வெறும் கல்லறை ஒரு அடையாளம். வெறுமையான கல்லறை, எருசலேமிலே இன்றும் இருக்கின்ற வெறும் கல்லறை ஒரு அடையாளம். சாது சுந்தர் சிங் தன்னுடைய நூலில் இவ்வாறு எழுதுகிறாரு. மதீனா பட்டணம் நாம் சென்றோம் என்றால், சவுதி அரேபியாவில் உள்ள மதீனா பட்டணத்துக்கு போனோம்னா, இஸ்லாம் மதத்தை தோற்றுவித்த முகமது நபியின் கல்லறை பார்க்கலாம். பிரான்ஸ் தேசத்தில் பாரிஸ் பட்டணத்துக்கு போனால் மாவீரன் நெப்போலியனுடைய கல்லறை பார்க்கலாம். இந்தியாவில் ஆக்ரா பட்டணத்துக்கு போனால் ஷாஜகான் தன்னுடைய அன்பு மனைவியாகிய மும்தாஜுக்காக கட்டப்பட்ட தாஜ்மஹாலை பார்க்கலாம். எல்லாத்துலேயும் அங்கேங்கே முகமது நபியுடைய கல்லறை இருக்குது. மதீனா பட்டணத்தில், பாரிஸில் நெப்போலியனுடைய கல்லறை இருக்குது. தாஜ்மஹாலுக்குள்ள மும்தாஜுடைய கல்லறை இருக்குது. எல்லாம் அங்கே சுற்றுலாவுக்கு மையமாக விளங்குகிற இடம். இது எல்லாமே சுற்றுலாவுக்கும் தொழுகைக்கும் மையமாக விளங்குகின்ற இடங்கள். எல்லாத்துலேயும் கல்லறை இருக்குது, கல்லறைக்குள்ளே சரீரம் இருக்குது. ஆனால் சாது சுந்தர் சிங் எழுதுகிறார், நாம் எருசலேம் சென்றோம் என்றால் அங்கே இயேசுவின் கல்லறை பார்க்குறோம், சரீரம் கிடையாது, அது வெறும் கல்லறை. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று அவர் தன்னுடைய நூலில் எழுதுகிறார். நம்முடைய சூழ்நிலையில் பார்த்தோம்னா, சென்னையில் எடுத்துக்கிட்டாயே நிறைய அரசியல் தலைவருடைய கல்லறைகள் இருக்குது. டெல்லியை எடுத்துக்கிட்டாக்கி அகில இந்திய அளவிலான நிறைய தலைவருடைய கல்லறை டெல்லியில் இருக்குது. அந்தந்த ஸ்டேட் கேபிட்டல், மாநில தலைநகர்களில் அந்தந்த மாநில அரசியல் தலைவருடைய கல்லறைகள் இருக்குது. எல்லா கல்லறைக்குள்ளும் அவருடைய அழுகிப்போன கெட்டுப்போன சரீரங்கள் இருக்குது, அல்லது அவருடைய சாம்பல் இல்லையா, சாம்பல் போன்றவை அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. கல்லறைனாலே உள்ள ஒரு சரீரம் இருக்குது. அது இயேசுவின் கல்லறையோ அவர் இல்லை என்று சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷத்தில் நாம் வாசி கேட்குறோம். மத்தேயு நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இப்போ தேவதூதன் சொல்கின்ற வார்த்தை, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசுவின் கல்லறை வெறும் கல்லறையாக இருக்கிறது.
அது ஒரு முக்கியமான ஒரு அடையாளம். இயேசுவின் கல்லறை அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு இன்னும் சாட்சியாக விளங்குகிறது. ஒரு பக்தன் இவ்வாறு பாடுகிறார்: கல்லறை உலகினில் பல உண்டு, அவை சொல்லிடும் கதைகளில் கனிவுண்டு. கல்லறை உலகினில் பல உண்டு, அவை சொல்லிடும் கதைகளில் கனிவுண்டு. வல்லவர் இயேசுவின் கல்லறையோ அவர் இல்லையே என்னிடம் என்றிடுதே. புது வாழ்வு நமக்கு புது வாழ்வு, பெருவாழ்வு கிறிஸ்து தரும் வாழ்வு. புது வாழ்வு நமக்கு புது வாழ்வு, பெருவாழ்வு கிறிஸ்து தரும் வாழ்வு. உலகத்தில் நிறைய கல்லறைகள் இருக்குது. எல்லா கல்லறைகளும் உள்ளே அடக்கமும் செய்தவருடைய வரலாற்று பேசிக்கிட்டே இருக்குது. இந்த இயேசுவின் கல்லறையோ அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று கூறிக்கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு வெறும் கல்லறை ஓர் அடையாளம். இரண்டாவதாக, இயேசு உயிர்த்தெழுந்தாருங்கிற அடையாளம் என்ன? வேதனை தீர்ப்பது ஒரு அடையாளம். வெறும் கல்லறை ஒரு அடையாளம், வேதனை தீர்ப்பது ஒரு அடையாளம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே திபேரியா கடற்கரைக்கு போகிறார். திபேரியா கடல், கலிலேயா கடல், எல்லாம் ஒரே கடல் தான். அங்கே தான் இயேசு தம்முடைய சீடர்களை அவர் தெரிந்து கொள்கிறார். குறிப்பாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் பேதுரு முழுவதும் மீன் பிடிக்கிறான், ஒன்றும் கிடைக்கல. ஆண்டவர் சொல்கிறார், ஆழத்திலே கொண்டு போய் போடு அப்படிங்கிறார். ஆழத்தில் கொண்டு போய் ஏராளமான மீன்களை அவன் பிடிக்கின்றான். பிடித்து 2 படகுகள் நிறைய நிரப்புனாங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆச்சரியமடைந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷங்கிறான். அந்த ஒரு அற்புதம் அவனை ஊழியக்காரனாக அங்கே மாற்றுகிறது. அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலும் அங்கே கடலில் மீன் பிடிப்பதிலே ஒரு மாபெரும் அற்புதத்தை நிகழ்த்துறாரு. உயிர்த்தெழுந்த பிற்பாடு அதே மாதிரி ஒரு அற்புதத்தை நிகழ்த்துறாரு பாருங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஊழியம் உலகத்தில் அவர் வாழ்ந்த பொழுது ஊழிய ஆரம்ப காலத்தில் என்ன ஊழியம் செய்தாரோ அதே ஊழியத்தின் தொடர்ச்சியாக இருக்குது. யோவான் 21ஆம் அதிகாரத்தில் விடியற் காலமான போது 4ஆம் வசனம், இயேசு கரையிலே நின்றார், பிள்ளைகளை புசிப்பதற்கு ஏதாயில் உண்டா? அவங்க சொல்ற ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. இப்போ சொல்றாரு, படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள். வலையை போட்டு ஏராளமான மீன்கள் அகப்பட்டதினாலே அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. திரளான மீன்களை பிடிக்கிறார்கள். உடனே இயேசுக்கு அன்பாக இருந்த சீசன் பேதுரு பார்த்து சொல்றான், அவர் கர்த்தர், இந்த அற்புதத்தை அவரால் தான் செய்ய முடியும். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அவன் அங்கே அறிந்து கொள்கிறான், அறிக்கை செய்கிறான். அன்பார்ந்தவர்களே, வேதனை தீர்ப்பது உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அடையாளம். இந்த உலகத்தில் அவர் ஊழியம் செய்த காலத்தில் முழுசும் வேதனை தீர்ப்பதை அவர் தன்னுடைய வாழ்வின் நோக்கமாக கொண்டிருந்தார். எத்தனையோ வியாதியஸ்தர்கள், பலவீனப்பட்டவர்கள், கண்ணீர் வடித்தவர்கள் எத்தனை பேருக்கும் விடுதலை கொடுக்கின்ற விடுதலை நாயகராக, வேதனை தீர்ப்பவராக இருந்தார். உயிரோடு எழுந்த பிற்பாடும் அதே பணியை செய்கிறார். உயிரோடு எழுந்த ஆண்டவர் இவர்தான், இந்த இயேசுதான் என்று சொல்லத்தக்கதாக இந்த ஊழியத்தில் செய்த அத்தனை பணியும் இப்பொழுதும் அவர் தொடர்ந்து செய்வதை நான் பார்க்குறோம். மத்திய 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அங்கே கல்லறையிலே இயேசு இல்லை என்பதை அறிந்த பெண்கள் பயத்தோடு ஓடி போகிறாங்க. ஆண்டவர் பயப்படாதிருங்கள் என்று சொல்கிறார். லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் எம்மாவு சீடர்கள் கவலையோடு விரக்தியோடு போகிறாங்க. ஆண்டு அவர்களோடு இடைப்பட்டு தன்னை வெளிப்படுத்தி அவளை ஊழியத்தில் நிலைநிறுத்துகின்றார். யோவான் 20ஆம் அதிகாரத்தில் இங்கே மரியாள் அழுகையோடு நின்ற பொழுது ஆண்டவர் அவளை சந்தித்து தன்னை வெளிப்படுத்தி சீடர்கள் போய் சொல் என்று அனுப்புகின்றார். எனவே இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்த காலத்தில் எப்படி அவர் கண்ணீரை துடைத்து அவர்களை ஊழிய பாதைகளை கொண்டு சென்றாரோ அதே பணியை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் செய்கிறார். எனவே அவருடைய உலக பிரகாரமான ஊழியத்தின் தொடர்ச்சி தான் உயிரோடு எழுந்த ஆண்டவருடைய பணியும். ஆனால் இவர் தான் அவர். யோவான் சொல்கிறான் பாருங்க, அவர் கர்த்தர். பார்க்குறோமே, வேறு யாரும் அல்ல, ஆவியோ வேறு எதுவுமோ அல்ல, இவர் கர்த்தர்.
நாம் இந்த உலகத்தில் அவரோடு பணி செய்த பொழுது என்ன பணி செய்தார், அதே பணியை இப்போவும் தொடர்றார். அவர் இயேசு என்று அவர்கள் புரிந்து கொள்கிறார். உயிரோடு எழுந்த ஆண்டவருடைய மற்றொரு அடையாளம் என்ன? வேதனை தீர்ப்பது. அன்பார்ந்தவர்களே, வெறும் கல்லறை ஒரு அடையாளம். இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதற்கு வெறும் கல்லறை ஒரு அடையாளம். இரண்டாவதாக வேதனை தீர்ப்பது ஒரு அடையாளம். மூன்றாவதாக வையகத்திலே இறைபணி ஒரு அடையாளம். வெறுங்கல்லறை ஒரு அடையாளம், வேதனை தீர்ப்பது மற்றொரு அடையாளம், வையகத்திலே இறைபணி இன்னொரு அடையாளம். இந்த ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நீங்கள் பணிக்காக அவர்களை அனுப்புறதை நான் பார்க்குறோம். யோவான் 21ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சீசர்கள் இதெல்லாம் எழுதிட்டு வர்றாங்க. பிடிக்கப்பட்ட இந்த 153 மீன்களை இழுத்து அவங்க கரைக்கு கொண்டு வந்து சேர்க்கறதை நான் பார்க்குறோம். அப்பொழுது ஆண்டவர் கேட்குறாரு, நீங்கள் பிடித்தவற்றிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள். அப்போ அவங்ககிட்ட இருந்து ஆண்டவர் எதிர்பார்க்குறார், அப்போ உங்களுக்காக நான் சாப்பாடு தயார் பண்ணி வச்சுருக்கிறேன், நீ பிடிச்சதில் கொஞ்சம் கொண்டு வா. இப்போ ஆண்டவருக்கு நம்முடைய பொருட்களால் ஊழியம் செய்ய அழைக்கப்படுறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்க்கிறது, உன்னுடைய பொருளால் எனக்கு பணி செய். சீசர்கள் கடல்லேருந்து பிடிச்சு கொண்டு வர்றாங்க, அதில் கொஞ்சம் கொண்டு வாருங்கள். எப்போதும் ஆண்டவர் நம்முடைய பொருளாதார காரியங்கள், நம்முடைய தாளந்துகள் எல்லாவற்றிலையும் நீங்கள் செயல்படுத்துவதற்கு ஆண்டவர் கேட்குறார். ஆண்டவர் எப்போதும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறவர் மாத்திரமல்ல, சில நேரம் நம்மகிட்ட கேட்குறார். அன்பார்ந்தவர்களே, பிடித்து வைத்திருப்பதை கொண்டு வாருங்கள் சொன்ன உடனே அங்கே பொரித்த மீனையும் அப்பத்தையும் அவங்களுக்கு கொடுக்குறார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஆண்டவர் இந்த உலக வாழ்விலே தலை சாய்க்க இடமின்றி ஊழியம் செய்தவர், தலை சாய்க்க இடமில்லாமல் ஊழியம் செய்த ஆண்டவர் இப்பொழுது மீண்டும் சீடர்களை ஊழியத்துக்காக அழைக்கிறார். நீ பிடிச்சதை கொண்டு வாப்பா, உன்னுடைய என்ன ரிசோர்ஸ் இருக்குது கொண்டு வா என்று ஆண்டவர் கேட்கிறார். மாத்திரமல்ல, நீங்கள் அடுத்த பகுதி பார்த்தீங்கன்னா யோவான் 21 பின்பகுதியில் சீமோன் பேதுருவை சந்திக்கிறார். அன்பாயிருக்கிறாயா? 3 முறை மறுதலித்தவனிடம் 3 முறை கேட்கிறார், அன்பாயிருக்கிறாயா? இவர்கள் எல்லாரிலும் அன்பாயிருக்கிறாயா? அன்பா இருக்கிற ஆண்டவரே, அன்பா இருக்கிற ஆண்டவரே 2 தடவை சொல்கிறான். 3ஆவது தடவை அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. ஆண்டவர் அவனுக்கு பணியை கொடுக்க, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆண்டவர் பணியை கொடுக்குறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய முக்கியமான பணி இந்த உலகத்தில் நாம் அவருக்காக செயலாற்றணும் என்பது. அப்படியே நம்முடைய கையில் இருக்கிற நம்முடைய பொருட்களை கேட்குறாரு, தாளந்துகளை கேட்குறாரு, நாம் அவருக்காக பணி செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்குறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஈஸ்டர் திருநாளிலே இந்த அருமையான மகிமை டிவியின் மூலமாக இந்த 6 பங்கு பெறுகின்ற உன் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஒரு மாபெரும் நிகழ்ச்சி. அடையாளம் என்ன? வெறும் கல்லறை ஒரு அடையாளம், வேதனை தீர்க்கின்ற ஆண்டவர் அவர், அது மற்றொரு அடையாளம். ஒரு வையகத்தில் இறைபணியை நமக்கு தருகிறார், இன்னொரு அடையாளம். அமெரிக்க தேசத்தில் ஃப்ளோரிடா இந்த இடத்துல ஒரு பிரபலமான பூங்கா இருக்குது. அந்த பூங்காவில் ஒரு செடி விற்பனைக்காக வச்சுருப்பாங்க. அந்த செடி காய்ந்து சருகு போல் இருக்கும், பட்டு இத்து ஒன்றுலாம் போன மாதிரி குப்பையில் போடக்கூடிய போன்ற ஒரு தோற்றத்தில் அது இருக்கும். அதை விலைக்கு வாங்கிட்டு போவாங்க. வாங்கிட்டு போய் இரவிலே அவர்கள் அதை தண்ணீர் ஊற்றி அதை வைத்தால் காலையிலே அழகான ஒரு செடியாக மிகுந்த ரம்யமாக நேர்த்தியாக அது காட்சியளிக்கும். அந்த செடிக்கு பேர் உயிர்த்தெழுதலின் செடி. உயிர்த்தெழுதலின் செடி பார்க்குற காய்ந்து சருகு போல் இருக்கும். இரவில் தண்ணி ஊற்றி வச்சா காலையில் அது அருமையான தோற்றமளிக்கின்ற ரம்யமான ஒரு செடியாக இருக்கும். மனித வாழ்வு ஒருவளை காய்ந்த சருகு போல உன்னுடைய வாழ்வு இருக்குதா? அன்பான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உன்னை பிரகாசிக்கின்ற பொழுது நீ அவருக்காக எழுந்து பிரகாசிக்க முடியும், அவருக்காக மகத்துவமான காரியங்களை செய்து நிறைவேற்ற முடியும். இந்த ஆண்டவர் இந்த நாளிலே உன்னை சந்திக்கிறார். சமீபத்தில் பேப்பரில் நீங்களும் வாசிருப்பீங்க, இந்த கொரோனா இந்த தொற்று வியாதியிலே ஒரு பக்கம் லட்சக்கணக்கான மக்கள் இந்த வியாதியில் பாதிக்கப்படுறாங்க, 10,000 கணக்கானவர் மாண்டு போனார்கள். அது பக்கத்தில் அதே நேரத்தில் இன்னொரு நிகழ்ச்சி நடக்குது பாருங்கள். சத்தீஸ்கர் மாநிலத்தில், நம்முடைய நாட்டில் தான்
மத்திய பகுதியில் உள்ள சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஒரு தம்பதிக்கு ரெட்டை பிள்ளைகள் பிறகுது. இந்த ரெட்டை பிள்ளைகளுக்கு என்ன பேர் விட்டுருக்காங்க தெரியுமா? ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையனுக்கு கோவிட், பிள்ளைக்கு கொரோனா. சரிங்களா? மிகுந்த வேதனை உண்டு பண்ணுகின்ற கொரோனா அதுக்கு முதல்ல வச்ச பேர். பிற்பாடு விஞ்ஞானிகள் கோவிட்ங்கிற பேரை விட்டுறாங்க, COVID-19. ஆம்பளை பையனுக்கு கோவிட், பிள்ளை கொரோனா இல்லையா? அப்போது வேதனைகள் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் அந்த வியாதியின் பேரையே தான் 2 பிள்ளைகளுக்கு வச்சாச்சு. மனிதனுடைய மனநிலை அப்படிப்பட்ட ஒரு மனநிலை தான். என்ன போராட்டம் வந்தாலும் வெற்றி சிறப்போம், என்ன போராட்டம் வந்தாலும் எதிர்த்து போராடுவோம். இது மனிதனுக்கு தேவையான ஒரு மனநிலை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மனநிலையை அவர் நமக்கு தருகிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எப்பா சிலுவையோடு எல்லாம் முடிஞ்சு போகல. பிரதான ஆசாரியர் எல்லாரும் சிலுவையோடு இவன் கதை முடிஞ்சது அப்படின்னு நினச்சாங்க. அவர் உயிரோடு எழுந்து வெற்றி சிறந்து இந்த உலகை ஆளுகிறார். அன்பா அந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களுடைய வாழ்வு என்னுடைய வாழ்விலே அவர் மகத்துவமான காரியங்களை செய்கிறவர், நம்மை உயிர்ப்பிக்கிறவர், நம்மை அவருடைய நாம மகிமைக்காக செயலாற்ற நம்மை தூண்டுபவர், நமக்குள்ளே வாசம் செய்து நம்மை இயக்குகின்றவர். அவருடைய கரத்திலே நம்மை நாம் அர்ப்பணம் செய்வோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமையுள்ள பிரசன்னம் நம்மை தாங்கட்டும். அவருடைய மேலான ஆசீர்வாதத்தை வல்லமை பெற்ற மக்களாக இந்த உலகத்திலே அவருக்கென்று நாம் சாட்சி பெற அநேகமாயிரம் மக்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக விளங்க தேவன் தாமே உங்கள் அனைவரையும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்மை நாம் அர்ப்பணிக்கும் வண்ணமாக உயிரோடு எழுந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தும் வண்ணமாகவும் கீதங்களிலே 180வது பாடல் பாடுவோம். கீதங்கள் 180. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், வேதாள கணங்கள் ஓடிடவே ஓடிடவே உருகி வாடிடவே யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வானத்தின் சேனைகள் துதித்திடவே துதித்திடவே பரனை துதித்திடவே யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வானத்தின் சேனைகள் துதித்திடவே துதித்திடவே பரனை துதித்திடவே யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் சங்கிலிகள் தெரிபட்டன தெரிபட்டன நொடியில் மூறிபட்டன யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேட்குதே எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மாதர் தூதரை கண்டாக மகிழ்ந்தார், ஆகமகிழ்ந்தார், பரனை அவர் புகழ்ந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்தோரே நமவர் பாதம் பணிவோம்,
பாதம் பணிவோம், பதத்தை சிரமணிவோம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். நின்றவாறே நாம் பிரார்த்தனை செய்வோமாக. பரிசுத்த நற்கருணை ஆராதனையிலே அப்பம் பிட்குதல் பகுதி. பிரதான குருநாதா பிரசன்னம் அருள்வீரே. ஜெபம் பண்ண கடவோம். பிரதான குருநாதா பிரசன்னம் அருள்வீரே. பெரிய சிடர் நடுவிலே பிரசன்னமானவரே. பிதாவோடும் ஆவியோடும் இணைந்தோரே தேவனாய் இசையாதே அரசாளும் பெருந்தகையே அப்பமதை கையிலே வெளிப்படுத்தும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்திடுங்கள். உயர்த்துவோம் இதயத்தை கர்த்தரிடமே. ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே. தகுதியும் நீதியும் அதுவே ஆகும். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது. தகுதியும் நீதியும் எங்கள் விசேஷ கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டோருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனுக்குலத்தை உமது சாயலாக உண்டாக்கினீர். நாங்கள் பாவத்தில் விழுந்த போது புது சிருஷ்டியின் முதற் பலனாக நீர் எங்களை மீட்டு கொண்டீர். நாமம் தூதர் குழாத்தோடு துதித்து புகழ்ந்து துதி மிகுந்தேரிடமேன்மைப்படுத்தி தூய சேனைகளின் கர்த்தராம் தேவரே. தூயவர் 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 எனவே துதி மிகுந்தேரிடமேன்மைப்படுத்தி தோத்தரிக்கின்றோம். மகிமையினால் நிறைந்தன வீண்மை நித்திய மகிமை நிமலனை உமக்கு தூர்த்தியம் செய்து மகிமைப்படுத்தி தூய சேனைகளின் கர்த்தராம் தேவர் தூயவர் 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 எனவே தூர்த்தியம் செய்து மகிமைப்படுத்தி தோத்தரிக்கின்றோம். கர்த்தரின் நாமத்தில் வந்தவரா, கருணையாய் இங்கு வருபவரா, உத்தம ஸ்தோத்திரம் ஏற்பவரா, உன்னதத்தில் என்றும் ஓசன்னா. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவரி மனிதர் உருக்கமாய் அன்பு கூர்ந்து உடைய ஒரே பேரான குமாரனான இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்துள்ளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியும் காணிக்கையும் பரிகாரத்தை செலுத்தமல்லாமல் தம்முடைய அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்போட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசல் கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகின்ற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படி போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவள் கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காக சிந்தப்படுகின்ற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். கர்த்தாவும் மரணத்தை நினைவு கூர்ந்து களிப்புடன் உயிர்த்ததை அறிக்கை செய்து
இரு போகும் வருகைக்காக உம்மை ஸ்தோத்தரிப்போம். ஆதலால் பிதாவே, குமாரனாய ஆண்டவரே, அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதல் நினைவு கூர்ந்து உமது அடியார்களை நாங்கள் அவருடைய கட்டின்படியே அவருடைய வருகை எதிர்நோக்கி செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவனே, கருத்துடன் காருண்யரே, உம்மை புகழுகின்றோம், கனிவுடன் மகிமைப்படுத்துகின்றோம். கர்த்தருடைய திருப்பந்திலே பங்கு பெற நாம் தகுதியற்றவர்கள், ஆனாலும் அந்த தகுதியை ஆண்டவரே தம்முடைய கிருபையினாலே நமக்கு தருகிறார். தாழ்மையின் விண்ணப்பத்தை நாம் யாவரும் இணைந்து கருத்தை உணர்ந்து நாம் ஏறெடுப்போமாக. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதி நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் என்னுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்கிறோம். உம்முடைய மேஜின் விழும் துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ளும் நாங்கள் பாத்திரம் அல்ல, ஆனாலும் தேவரே எப்பொழுதும் இரக்கம் சேர லட்சமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறேன். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, அருமையான குமாரனான இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தால் இரத்தத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் ஆத்துமாவும் சுத்தமாய் எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாக இருப்பது ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ண கிருபை செய்தருளும். ஆமென். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? பரிசுத்தம் பெற வந்திட்டீர்களா, ஒப்பில்லா திருஸ்நானத்தினால் பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா, ஆட்டுக்கோட்டியின் இரத்தத்தினால் மாசிலா சுத்தமா திரு பொன்னிய தீர்த்தத்தினால் துக்கம் நீங்கி விட குணமாறிட்ட ஆட்டுக்கோட்டியின் இரத்தத்தினால். ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டவர்களை நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. யாவரும் சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு விலைமதியாத திரு சர்ம இரத்தமாகிய ஞான ஆகாரத்தை திருப்தி ஆக்கியிருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து என்றும் உள்ள வாழ்வை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத நன்மைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சரீரம் ஆத்மா எங்களை தூய உயிருள்ள பலியாக உங்களுக்கு படைக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. நாங்கள் இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாமல் கடவுளின் திருவுள்ளம் எது என தேர்ந்தெடுக்க எங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றமுடைய அருள் புரிவீராக. கடைசியில் நாங்கள் இறைமக்கள் அனைவரோடும் உமது என்றுமுள்ள அரசின் மகிழ்ச்சியை பெறத்தக்கதாக உலகில் உன் கீழ்ப்படி நடக்க எங்கள் அருள்புரியும். உம்மோடு தூய ஆவியானவரோடும் ஒரே கடவுளாய் என்றென்று வீட்டிலிருந்து ஆளுகை செய்யும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆமென். எங்கள் தேவனுக்கு துதி மகிமை
மதுர தோத்திரமும் கனமகிமை புகழோடு நாம் இருக்கும் காலமெல்லாம் நித்தியமோ உண்டாக ஆமென் துதியெடுப்போ அன்பர் குழாமோடு சேர்ந்து. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா குமாரன் பரிசுத்தாவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள இருந்து எப்பொழுது உங்களோட நிலைத்திருக்க கடவுது. நிறைவு கீதமாக 185வது 200 ஆண்டு கீதங்கள். வாழ்க வாழ்க கிறிஸ்துராயர் கீதங்கள் 185. கிறிஸ்துராயரே யோகா யோகம் துதி உமக்கே மேன்மை கனா உந்த நாமமே இப்போது போதுமே. வாழ்க வாழ்க நீரே வாழ்க மாட்சிமிகு மோட்சவேந்தானே வாழ்க நீரே வாழ்க பெரும் துதியேற்பே. வாழ்த்து வாழ்த்து வானுசேனையே பாடலோடு அவர் பாதமே மாந்தர் யாரும் சேர்ந்து பாடுமே ராஜாதி ராஜரே. வாழ்க வாழ்க நீரே வாழ்க மாட்சிமிகு மோட்சவேந்தானே வாழ்க நீரே வாழ்க பெருந்துதியேற்பே. பாவம் பேயை வென்ற வீரரே தூய ஆவி எம்மை ஆளவே முந்தன் நாமத்தில் ஜெயிப்போமே என்றென்றும் வாழ்கவே. வாழ்க வாழ்க நீரே வாழ்க மாட்சிமிகு மோட்சவேந்தானே வாழ்க நீரே வாழ்க பெருந்துதியேற்பே. தலை தாழ்த்தி நாம் பிரார்த்தனை செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். ஈஸ்டர் பண்டிகை ஆராதனையிலே நாங்கள் பங்கு பெற நீ தந்த நல்ல வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். மரணத்தை வென்று உயிரோடு எழுந்தவரே ஸ்தோத்திரம். நித்திய ஜீவ ராஜ்யத்தின் வாசலை திறந்தவரே ஸ்தோத்திரம். இந்த உலகத்தின் தீமையின் சத்துவங்களை வென்று ஆண்டவரே வெற்றி மீது வெற்றி பெறுகின்ற ஜெயபலமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனை கர்த்தாவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெயம் கொடுக்கின்ற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த கூர்ந்து சபையாருக்கு பவுலடியார் எளிய நிருபத்தில் கூறுகின்றபடி தேவனை கர்த்தாவே இந்த வேத வாக்கியத்தை முழுமையாக நம்புகிறோம் சுவாமி. தீமையான நோய் கிருமிக்கு எதிராக உலகமே போராடி கொண்டிருக்கிறது. தேவனை கர்த்தாவே இந்த கொரோனா இந்த வைரஸ் அண்டு அதற்காக எதிராக உலகமே போரிடுகின்ற இந்த சூழ்நிலையிலே உலகத்திற்காக எங்களுடைய பாரத தேசத்திற்காக இந்த தமிழகத்திற்காக எங்களுடைய பகுதிக்காக நான் ஜெபிக்கிறோம் சுவாமி. இறங்கும் 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 தேவனை கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் இந்த தெய்வீக பாதுகாவலையும் பராமரிப்பையும் தார். தேவனை கர்த்தா உயிர் பலிகள் ஆகாதபடி அண்டு வியாதிப்பட்டவர்கள் சீக்கிரமாக நல்ல விடுதலை அடையவும் தொடர்ந்து வியாதிகள் பரவாதபடியும் அந்த தேசத்தை வேலையெடுத்து பாதுகாத்து கொள்ள ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் இந்த ஆராதனை பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். தேவனை கர்த்தாவே இந்த மைமை டிவியின் மூலமாக அநேக பிள்ளைகள் எல்லா ஆண்டவரே பங்கு பெற நிற்கிருபை செய்தி ஸ்தோத்திரம். பங்கு பெற்ற அனைவரும் நீர் ஆசீர்வதிப்பீராகும். இஸ்ரவேலில் ஜெயபலமானவர் என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே, குடும்ப வாழ்விலே, சபையின் வாழ்விலே, சமுதாய வாழ்விலே, தேசிய வாழ்விலே வெற்றியை தருவீர். கர்த்தருடைய கிருபை எங்களை தாங்கும். இந்த முழுமையான நம்பிக்கையோடு எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம்.
எல்லா நன்மையினால் கிருபினால் நீரில் ஆண்டு வழி நடத்துவீராக. ஆதி சீஷர்கள் உமக்குள்ளாக புதிய பலனை பெற்று இந்த உலகத்தில் உமக்கென்று சாட்சி பகர்ந்ததைப் போல நாங்களும் ஆண்டவரே உமக்காக சாட்சி பகரத்தக்கதாக துணை செய்யும் கருத்தோடு ஆண்டவர் தேசத்தின் ஆண்டவர் நல்வாழ்வுக்காக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் கிருபையினால் இரக்கத்தினால் எங்களை ஆண்டுகொள்ளும். விசேஷமாக எங்கள் தேவன கர்த்தாவே, இந்த ஒளிபரப்பின் மூலமாக நடைபெற்ற இந்த தேவ ஆராதனையில் பங்கு பெற்ற இறைமக்கள் அனைவரையும் தொடர்ந்து உடைய கிருபையினால் நிறைத்திலும் தனிப்பட்ட தேவைகள் குடும்பத்தின் காரில் எல்லாவற்றையும் பரிபூர்ணப்படுத்தித்தார். உடைய வல்ல நாமம் எங்களுடைய வாழ்விலே என்று மகிமைப்படுவதாக. துதி கன மகிமை எல்லாவற்றையும் பாதப்படிலே சமர்ப்பிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே. யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சித சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி. காட் பிளஸ் யூ.